இந்த நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, ஷஷ்டி திதி. சூப்பர் காம்பினேஷன். நிறைய பேருடைய வீட்டில் பாருங்க, ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்தை ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை அப்பா அவங்க மேலே கேஸ் போட்டிருப்பாரு, இல்லை மாமனுடைய சொத்துக்கள் மூலியமா பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அப்பா, மாமனார், மூத்த பையன். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் பெரிய ஆள் யார் இருந்தாங்களோ அவங்க உங்கள் மேலே ஒரு எதிர்ப்பான எண்ணங்கள், எதிர்த்து கேஸ் போடுறது, சேலஞ்ச் பண்ணுறது, ஒரு அலிகேஷன் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியணும், உங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னா இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது சூரியனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது. சூரியனுக்கு போய் எப்படி சார் அபிஷேகம் பண்ண முடியும்னு ஃபீல் பண்ணாதீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது, தாமரை புஷ்பங்களினால் ஹோமங்கள் செய்வது. சஷ்டி திதி அன்னைக்கு போகும் பொழுது சத்ருக்கள் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அபாரமான நிறைய பேர் பாருங்க, போன் கேன்சர், நிறைய பேருக்கு தலையில் பிரெயினில் வந்து ஹெமரேஜ், பிரெயினில் வந்து கட்டி, ஆண் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு குழந்தைகள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இந்த நாள் பரிகாரமே இதுதான். அதே மாதிரி ருத்ர சூக்தம் படிக்கணும். ருத்ர சூக்தம் படித்து அது ஹோமமாக பண்ணி ஒரு 5 பேர் பிராமணர்களுக்கு தான தர்மம் செய்யும் பொழுது எந்த விதமான போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கால்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம் இருந்தாலும் 100% நிவர்த்தி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து சூக்ஷமங்கள். எல்லா நாளுமே இது அமையாது. ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இது அமையும். அந்த நாளில் எந்த விதத்தில் நமக்கு பாதிப்புகள் இருந்துருக்கோ அந்த விதத்தில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை 20% நீங்கள் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் இன்றைய நாள் பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். வெளிநாடுகளுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள். சூரியனுடைய நட்சத்திரம் சொல்றது உத்திராட நட்சத்திரம். சூரியன் இன்றைய நாள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணால் இன்றைய நாள் யூகேல லண்டனுக்கு போகக்கூடிய வீசா கிடைக்கும். அதுவும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய பொன்னான நாள். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடாதீங்க தயவுசெய்து. அதாவது வேலை விடாமல் தேடணும். அடுத்த ஆஃபர் வந்ததுக்கப்புறம் ஜம்ப் அடிக்கணும். இந்த நாள் ஒரு மூமெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து தம்பதியினர் பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. அருமையான பொண்ணான தங்கமான பொன் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விஜயலட்சுமின்னு பேர் வைப்பீங்க. விஜயலட்சுமி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கேன் சார், நான் எந்த பிரச்சனையும் போகிறதே கிடையாது சார், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் வேணுன்னே உங்களை ப்ரிக் பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யார் தலைமையாக இருக்காங்களோ அந்த தலைமையாக இருக்கக்கூடிய ஆள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்களை மதிக்க மாட்டார். அதாவது இணைத்து செல்ல வேண்டும்னு சொல்கிற மாதிரி அந்த இணைப்புங்கிறதே இருக்காது. இதெல்லாம் ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் யதார்த்தமாக எதாவது பேசுனீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். அதனால் யதார்த்தத்தை தவிர்ப்பது நன்று. சில நாட்களில் இப்படி தான் இருக்கணும். கபட்ட நாட்டக சூத்திரதாரின்னு சொல்லுவாங்க. யாருன்னா கிருஷ்ணரை. கிருஷ்ணர் 3 வார்த்தை பேசினாலும் 4 வார்த்தை பேசினாலும் 4 வார்த்தைக்கு 16 அர்த்தங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. இதனால் இதை நீங்கள் கடைப்பிடிங்க, நல்லா இருப்பீங்க. காளிங்க நர்தனன் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இந்த மாதிரி நாட்களில் தான் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. அவ்வளோ அலர்ட்டாக இருக்கக்கூடிய நாட்கள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் யூ ஆர் வெரி ஃபர்ம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அது இப்படி தான் பண்ணணும், இதுதான்